ரீசன் பிஹைண்ட் நத்திங். ஸ்வீட்டா சொல்லணும்னா நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ண ஒரு 4 டேஸ்க்கு. ஃபோர்த் டே நேபாளில் அகேன் 4 டேஸ் இருந்தோம். நோ வாட் எக்ஸாக்ட்லி த இஷ்யூஸ், அதுதான் மெயின் திங். cervical கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஹார்ட் வாஸ் ப்ரோக், ஹார்ட் ரேட் அன்இவனா இருந்துச்சு, கேன் பி சம் ஹார்ட் இஷ்யூன்னாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னாங்க. எம்ஆர்ஐல இட் ஷோட் இட் வாஸ் 4th ஸ்டேஜ். நான் முடிவு பண்ணேன், இதான் தேடி நான் வரேன். தட் இஸ் when I decided நான் வந்துட்டு முடி காணிக்க தரேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு தான் நான் டிசைட் பண்ணேன். ஓகே ஃபைன், we are all fine now. Time is now 6:15. 45 minutes இருக்கு பஸ்ஸுக்கு. 7 o'clock பஸ். நம்ம ஒரு 6:45 இங்க இருந்து கிளம்பணும். ஸோ அது வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கோம். முன்னாடியே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 450 சம்திங் வந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்லெட் செஞ்சு மெதுவாக ஒரு ஹவருக்கு ஒன்று சாப்பிட்டு கோவில இருந்து பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் மட்டும்தான் டிஸ்டன்ஸ். ஃபுல் மழை, ஃபுல் தண்ணி, பிளாக்கு, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னொரு 3-4 டேஸ் இப்படியே ரெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஃப்ளட் தான். பட் பீச் இருக்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த தண்ணி எல்லாம் கடல் தண்ணி போயிடும், கடல்ல சேர்ந்துரும்ன்றாங்க. பட் தெரியல, நமக்கு என்னன்னு தெரியல. அதுக்கு மழை நிக்கணும்ன்றாங்க. மழை நின்னா மட்டும், மழை நின்னதும் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல எல்லாம் தண்ணி காணாம போயிடும் அப்படின்றாங்க. நிக்காம இருக்கிறது தான் எங்க பிரச்சனை. What I thought was, பெங்களூர்ல ஒரு சில வாட்டி மழை வரும், காலையில இருந்து நைட் வரைக்கும் வந்துட்டே இருக்கும், 24 ஹவர்ஸும் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஊர் தாங்காது. ஒரு சில ஏரியாஸ் தான் ஃப்ளட் ஆகுமே தவிர பெங்களூர்ல எல்லாம் பெருசா இதாகும். ஒரு சில ஏரியாஸ்னா இந்த மாநில டெக் பார்க் அங்கெல்லாம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போறதுனால அங்க ஃப்ளட் ஆகும். அதை விட்டா மோஸ்டா அதுக்கு போறபாங்களால அங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் கேர் பண்ணிருப்பாங்க, அங்க கொஞ்சம் ஃப்ளட் ஆகும். ஸோ அதை விட்டா பெருசா எங்கேயும் தண்ணி தேங்குற அளவுக்கு இருக்காது. ஏன்னா பெங்களூர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப் இப்படி அது இவருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு அந்த விஷயமே தெரியும். Emotional damage. ஸ்ட்ரைட்டாவே இருக்காது, தண்ணி தேங்குற அளவுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்காது. Reason behind nothing. It's a story time. Story என்னன்னா, it's a long story actually, but கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா it's an awareness story. ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். கரெக்டா ஐ திங்க் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் மம்மிக்கு லோவர் அப்டமன் பெயின் அண்ட் கேஸ்ட்ரிக் பெயின் இருந்து ஒரு நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ண ஒரு 4 டேஸ்க்கு. அங்க வந்துட்டு சம் யூட்ரஸ் இஷ்யூ அப்படின்னாங்க அண்ட் கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. இன்டெஸ்டைன் இன்ஃபெக்ட் ஆயிருந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இதெல்லாம் பண்றதுனால. ஓகேவா? So first tip to avoid fasting. உங்க parents fasting பண்றாங்கன்னா, if you are above 45-50, please tell them to stop fasting. Stop அப்படின்றத விட, even if they fast, ask them to have plenty of water, keep them hydrated. So but most probably it's good to stop fasting ஒரு ஏஜ்க்கு அப்புறமா. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஹாஸ்பிட்டலில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 days ஸ்டே பண்ணோம். கம்ப்ளீட் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஆன் 4th டே கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும் போல. இட்ஸ் பெட்டர் யூ ஷிஃப்ட் டு அ ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல், பிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சேம் டே அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அப்படியே வீட்டுக்கு எங்கேயுமே போகல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வி ஷிஃப்டட் டு மணிப்பாலில் அகேன் 4 days இருந்தோம். டு பி ஹானஸ்ட், wonderful housekeeping. But yeah, it is expensive. But big shout out actually. Yeah, I was at peace. Manipal mummy admit ஆனப்போ I was very very peaceful. Yeah, it is expensive நான் சொன்ன மாதிரி, but the டைமுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாம we didn't know what exactly the issues. அதுதான் மெயின் thing. So nursing homeல இருக்கும்போது மம்மி வந்துட்டு எதுவுமே she didn't have nothing, like water கூட கொடுக்காதீங்க because அவங்க என்ன சாப்பிட்டாலுமே she used to vomit. கம்ப்ளீட்டாவே குளுக்கோஸ்ல தான் இருந்தாங்க ஆல்மோஸ்ட் 4 days. கம்ப்ளீட்டாவே no food, no liquids, no solids, nothing. So மணிப்பாலுக்கு வந்ததுக்கு அப்புறமா the same day she had ganji, everything. மணிப்பாலுக்கு ஷிஃப்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேவே she was kind of okay. I don't know, the medicines was strong என்னன்னு தெரியல, but she was, எனக்கு ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் டேவே அவங்களுக்கு ஓகேவா இருந்தது. ஃபர்ஸ்ட் டேவே கஞ்சி குடிச்சாங்க, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன்.
ஸோ ஆஃப்டர் ஒரு சில டெஸ்ட்க்கு அப்புறமா தே டோல்டு ஃபாஸ்டிங் பண்ணுறீங்களா அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் ரொம்ப வார்ன் பண்ணாங்க. ஒரு டயட் பிளான் கொடுத்தாங்க. அண்ட் நிறைய டெஸ்ட் போச்சு. லைக் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நார்மல் ஆஸ் யூஷுவல். ஸோ அதெல்லாம் போச்சு. அங்கே ஒரு 4 days இருந்தோம். அண்ட் தென் டிஸ்சார்ஜ் ஆச்சு. இன்னும் ஒரு சில டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு பெண்டிங்கில் இருந்துச்சு. லைக் சிடி ஸ்கேன் அண்ட் பயோப்சி இருந்ததுனால லைக் ஓகே. பிகாஸ் லோவர் அப்டாமினல் பெயின் இருந்ததுனால. அண்ட் மெனோபாஸ் இன்னும் ஆயிருக்கல மம்மிக்கு. இஸ் மோர் தென் 50. ஸோ ஆஃப்டர் 52. ஸோ இங்க மணிபாலோட ஸ்டோரி கத்தம் புரிஞ்சுதா? we got discharged and then after like 2 weeks we ஒரு follow up போனப்போ they told that it is cervical cancer அப்படின்னு சொன்னாங்க. I was shattered. My heart was broken. lot of the things. elder daughter அந்த மாதிரி ஒன்று சொன்னதும். அண்ட் மை மாம் இஸ் ஆல்வேஸ் லைக் ஷீ இஸ் த பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ், அபவுட் ஹவு other moms are, but my mom is a super mom for me. Very very selfless person. இவங்க இவ்வளோ யோசிக்கிற டைம்ல அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு பயமே இருக்கல. மேபி அது உள்ள இருந்துச்சோ, பயம் இருந்துட்டு அதுக்கு வெளியில காட்டிக்காம இருந்தாங்க, ஒண்ணுமே தெரியல. ஆனா வெளியில she was very confident, she was very normal அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. But here what I learned was, okay, nursing homeல admit ஆனப்போ அவங்களோட ஹார்ட் ரேட் அன்இவனா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் there can be some heart issueனாங்க. and then kidney stones இருக்க வாய்ப்பு இருக்குன்னாங்க. you better go to a heart surgeon. we went to KC General Jaideva Malleshwaram. so என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, it was not இதெல்லாம் இல்ல ஓகேவா. இந்த ஹார்ட் இஷ்யூ இல்ல, கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் இல்ல. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ல, இது இருக்கலாம் நடக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. What I would like to say is, please don't panic. Please wait. Multiple consultations எடுத்துக்கணும். That is very 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 important is what I have learned. This is a lesson. Okay, so 2 weeks அப்புறமா when we got to know it was a cervical cancer, ப்ராப்பரா பயோப்சி வந்துட்டு cervix பயோப்சி தான் பண்ணாங்க. கம்ப்ளீட்டா யூட்ரஸ்ல இருந்து பண்ணல, வெறும் cervixல இருந்து தான் பண்ணிருக்காங்க. MRI பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் a week again MRI பண்ணோம். so this is all was from our own money. it was no insurance here. nursing homeலயும் எங்க காசு தான். ample amount of money, but wonderful hospitality. I really loved it because my mom was kind of fine on the first day itself. நான் இவ்வளோ எக்ஸாக்ரேட் பண்ணுறேன்னா அவங்க அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்கன்னு சொல்லுவேன். I don't know about how others feel about Manipal, but I felt good. இது என்னோட பர்சனல் ரிவ்யூ. I would say ரிவ்யூ அப்படின்றத விட ஒரு ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் மேபி மணிபால் ஹாஸ்பிட்டலுக்கு. MRI ஸ்கேன் சொன்னாங்க. என்னன்னா ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் எடுக்கும் போது ரிசல்ட் என்ன வரும் லிட்டரலி என்னோட கனவுல நான் முடிவு பண்ணேன், நீ என்ன வேலை செஞ்சுட்டு ரிசல்ட் ரிப்போர்ட் என்ன இதே தான் போயிட்டு இருந்துச்சு. MRI ஆனதுக்கு அப்புறமா there was another big shocking news was MRI la it showed it was 4th stage. completely shattered. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், முருகா தேடி நான் வரேன், உங்க மட்டும்தான் நம்பி இருக்கேன்னு நினைச்சு. தட் இஸ் when I decided நான் வந்துட்டு முடி காணிக்க தரேன் அப்படின்ட்டு. எங்க அம்மாவுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு நினைச்சு நான் அன்னைக்கு தான் நான் டிசைட் பண்ணேன். ஓகே ஃபைன், we are all fine now. ஸோ அன்னைக்கு தான் டிசைட் பண்ணி அந்த மணிபால் கைனகாலஜிஸ்ட், அங்கே இருந்த கைனகாலஜிஸ்டே கால் பண்ணி சொன்னாங்க. இத்தனைக்கும் they told it directly to my mom. நாங்கள் சொல்ல வேண்டாம்னு இருந்தோம், பட் அவங்க இல்லை நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே இதெல்லாம் கட் பண்ணிட போகோ. யா ஸோ அவங்க சொன்னாங்க. தென் she was like it's too maybe ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி இட்ஸ் பெட்டர் நீங்க ஒரு ப்ராப்பர் கேன்சர் சென்டர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் என்னோட கசின் சிந்திகி அப்படின்ட்டு, அண்ட் she was another angel I would say. எங்க இருந்தோ வந்தா. நான் பெருசா அவ கூட என்னைக்குமே கான்டாக்ட்ல இருந்ததில்ல, பட் she's basically my mom's elder brother's daughter. okay இங்க இருந்து வந்தா எதுவுமே தெரியல, பட் yeah she came.
completely extraordinary. moral support. This is where finance doesn't matter. So relatives, friends னா காசுக்காக தான் அப்படின்லாம் நினைப்பாங்க நிறைய பேர். பட் trust me, I was so happy when she speaks. மம்மி ஃபோன் பண்ணி பேசுறதாகட்டும். She came and visited us in Manipal when she was admitted. So இதெல்லாம் நடந்துச்சு. So we went to a proper cancer center. மறுபடியும் ஒரு biopsy பண்ணாங்க. So here இந்த இப்பதான் ஒரு process churn எடுத்துச்சு அது கம்ப்ளீட்டா. இருந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காமிச்சோம். இது நர்சிங் ஹோம் ரிப்போர்ட்ஸ் காமிச்சோம், மணிபாலோட ரிப்போர்ட்ஸ் காமிச்சோம், கேசி ஜெனரல் ஜெயதேவா போகணும்னு சொன்னால அதோட ரிப்போர்ட்ஸ் காமிச்சிருக்கோம். இந்த 3 ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு. 3 ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஹார்ட் பீட் செக் பண்றது அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இசிஜி. ஸோ இப்போ we are in the cancer center. அவங்க கிட்ட எல்லாமே கொடுத்துரும். Still they have to take blood tests, everything. எம்ஆர்ஐயும் ஆச்சிருக்கு. MRI, blood test, biopsy எல்லாமே எடுத்தாங்க. So the hard part I was talking about was first thing fasting stop பண்ணணும். Second thing அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்றதால don't take it seriously, don't panic அப்படின்னு. Third thing is this, நீங்க எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் போறீங்களோ எத்தனை கன்சல்டேஷன் எடுக்கிறீங்களோ வேற ஹாஸ்பிட்டல் போய் you have to pay for it first. Second thing, you have to go through that process of all these tests, everything hard. எனக்கு ஹார்ட் அப்படின்றத விட மம்மி இப்படி பிளட் கொடுத்தே டெஸ்ட்டுக்கு கொடுத்தே எங்க அம்மா உடம்புல பிளட் போயிடுமோ அப்படின்னு நான் யோசிச்ச காலம் இருக்கு அந்த ப்ராசஸ்ல. ஸோ இதெல்லாம் ஆச்சு. ஸோ பேனிக் அபவுட் தீஸ் திங்ஸ் அப்படின்னு பண்ணி தான் அவங்க வேற வழி இல்லை. ஸோ தி கேன்சர் சென்டர் போனோம், பயோப்சி ஆச்சு. பயோப்சியில it was like pre-cancer. Cancer. Exactly, pre-cancer. I don't know what kind of a miracle this is, like a medical error or something. MRI la, literally MRI la stage 4 cancer. You have no idea how I was. Like I used to cry night la, தூக்கமே வராது. அழுவேன், பயங்கரமா அழுவேன். இவருக்கு ஃபோன் பண்ணி அழுவேன். ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பேன், எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியாது, தண்ணி வந்துனே இருக்கும், யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருப்பேன். அதெல்லாம் நடந்திருக்கு. I don't know if this is medical, இதுதான் மெடிக்கல் மிராக்கிள் அப்படிவாங்க போல. when I saw the MRI report, that is when I decided I have to do this. I was like I will come and do it. I just want, எனக்கு இந்த chemotherapy, I was like no I don't want, because see, more than money and all of that, the pain that person has to go through, people around them, I didn't want it. That or my mother, she's incredible, I would say. ரொம்ப நான் வேண்டினேன். கோவில் போகும்போதெல்லாம் எனக்கு கண்ணில் தண்ணி வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் அவர் முன்னாடி கண்ணில் தண்ணீர் விட்டு கேட்டா அவர் கொடுப்பாரு அப்படின்ட்டு. அதுக்காக அழுதெல்லாம் இல்லை, ஆனாவது வந்துருக்கு. So that is when I decided, okay, I have to do this. I will do it if my mom is completely fine after all the medical procedure அப்படின்றப்ப I decided. And biopsy பண்ணப்போ it was still pre-cancer. So cancer வந்துட்டு we have 3 virus which will cause cancer. So அதில் 2 virus இருக்கல, 1 virus மட்டும் தான் இருந்துச்சு, ஒரே ஒரு வைரஸ் தான், which was HPV. So it was still pre-cancer. என்னன்னா கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி வர்றது, அதாவது வைரஸ் இஸ் பிரசன்ட் ஆஃப்டர் லைக் 3-4 இயர்ஸ் தான் அது டெவலப் ஆகி கேன்சரா மாறும். அது பார்க்காம விட்டுருந்தா மேபி அது உருவாய் அது ஒரு ஸ்டேஜ் 1க்கு தொட்டிருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ் தான். Yeah. So it was still in the curing stage without going to that extent of like chemo and all. We found it very early. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சர்ஜரி சஜஸ்ட் பண்ணாங்க. சர்ஜரி பண்ணது சர்ஜரினா ரிமூவிங் யூட்ரஸ், and she also had one polycystic ovary. So doctors were like it's better you remove the uterus அப்படின்னு சொன்னப்போ we were like okay, that is what it is. Remove பண்ணி what they said, remove பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் to check if there is any other spread, வைரஸ் வேற எங்கேயாச்சும் ஸ்ப்ரெட்டாக இருக்கான்ட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் will decide வேற ஏதாவது சர்ஜரி பண்ணணுமா அப்படின்ட்டு. பட் பை கிரேஸ் எதுவுமே இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க. she is perfectly fine now. Is that doctor? She was very caring, she was very supportive. Again, Zindagi referred that doctor to me. For me, I would say in this process, Zindagi was the angel, I would say. She came from nowhere. I had no contact. She is my relative, but I didn't have any contact with her. I don't know how it just happened, but now we are more like Macha machi mari. Yeah, we are macha machi by relatives.
பட் பேசுறதுமே இப்ப அந்த மாதிரி ஆயிருக்கு. அண்ட் ஐ நெவர் தாட் ஐ வுட் பி தட் க்ளோஸ் டு ஹர் எவர். ஸோ வந்துட்டு ஐம் லைக் ஐ ஜஸ்ட் ஒன் குட் ஃப்ரெண்ட் மேபி பட் நாட் எனிமோர் அப்படின்ற மாதிரி. யா ஸோ மை மாம் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் நவ். ஷீஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். என்னன்னா ஃபாலோஅப்ஸ் மட்டும் இருக்கும், லைக் இயர்லி ஒன்ஸ். Yearly just once a follow-ups and follow-up. continuous medications அவ்வளவுதான். Normal body checkup மாதிரி. So here the main thing what I'd like to say is